ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் கரெக்ஷன் செய்ய முடியுமா? அதாவது பர்த் சைல்டு நேமோ அப்படி இல்லை அப்பா நேம் அம்மா நேம் எதனா ஒரு பேரை கரெக்ஷன் பண்ணணும், இல்லை டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும். இதெல்லாம் முடியுமா? இது ஆன்லைனில் முடியுமா இல்லை ஆஃப்லைனில் முடியுமா? இதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே வந்து சேரும். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, பர்த் சர்டிஃபிகேட்டில் நிறைய இருக்குது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பிறந்த குழந்தையோட பர்த் ரிப்போர்ட்டை நம்ம 21 நாளில் பதிவு பண்ணணும். 21 நாளில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்து அவங்களே பண்ணிக்குவாங்க. வீட்டில் குழந்தை பிறந்து வீட்டிலே இருந்துட்டாங்கன்னா பதிவு பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாத பட்சத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், 21 நாள் டு 30 நாளுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா 100 ரூபா லேட் ஃபீ கட்டணும். 30 நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே பதிவு பண்ணுறீங்கன்னா 200 ரூபா லேட் ஃபீ கட்டணும். 1 இயருக்கு அப்புறம் பதிவு பண்ணுறீங்கன்னா 500 ரூபா லேட் ஃபீ கட்டி பதிவு பண்ணணும். அது எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எஸ்டேட் பிளான்டேஷன் இந்த மாதிரி இடத்துல இருந்தால் அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட சொல்லி பதிவு பண்ணணும். அப்படி இல்லை இந்த கேண்டோன்மெண்ட் அந்தமாரி இடத்துல இருந்தோம்னா சீனியர் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லணும். கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல இருந்தால் நம்ம ஹெல்த் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி பதிவு பண்ணணும். ப்ரைமரி ஹெல்த் சென்டர், அதாவது லோக்கல் வில்லேஜில் இருக்குது பார்த்தீங்களா ஹெல்த் சென்டர், அந்த மாதிரி எதனா இருந்தால் அங்கே இருக்கிற ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பதிவு பண்ணுவார். அதுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து, அதாவது வில்லேஜில் வீட்டிலே குழந்தை பிறந்துருச்சு, எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போகலை அப்படின்னா அங்கே இருக்கிற விஓஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அவர் பதிவு பண்ணுவார். இல்லை டவுன் பஞ்சாயத்தில் பிறந்திருக்கு குழந்த, இப்போ ஒரு பெரிய டவுன் அங்கே இருக்கிற இடத்துல வீட்டிலே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நாம் அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சீனியாரிட்டி இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட போய் பார்க்கணும். அப்படி இல்லை முனிசிபாலிட்டி டவுன்ஷிப் இந்த மாதிரி ஏரியாவில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு பார்க்கணும். கார்ப்பரேஷனில் பிறந்தா, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவில் பிறந்தா அங்கேயும் சானிட்டரி இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் ஈடுபடணும். அதுக்கான லேட் ஃபீஸ் இவ்வளோ தான். அதுக்கப்புறமா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து நீங்கள் பதிவு பண்ணாமல் இருந்தால் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் குழந்தையோட அப்பாவோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அம்மாவுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இது ப்ளஸ் அந்த குழந்தைக்கு என்ன நீங்கள் நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேமை கிளியராக எழுதி கொடுத்து நீங்கள் லேட் பண்ணியிருந்தீங்க டிலே ஃபீஸ் கட்டி பதிவு பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டேன், பதிவு பண்ணது நேம் இல்லாமல் இருக்குது, நேம் எப்படி நான் ஆட் பண்ணுறது நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ வித்தவுட் நேம்னு அதாவது அண்டர் த ப்ரைவேட் செக்ஷன் 14 ஆக்ட் பர்த் சர்டிஃபிகேட் கேன் பி ஆப்டன் வித்தவுட் நேம் ஆஃப் த சைல்டு. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்து 21 நாளில் நீங்கள் பேர் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் 14 படி அவங்க வித்தவுட் நேம்லேயே பதிவு பண்ணிவிடுவாங்க. அந்த பதிவு பண்ணதில் நம்ம நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது, அதாவது 1 இயர்லேருந்து 15 வருஷத்துக்குள்ளே நேம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் வெறும் 200 ரூபா தான் நேம் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 15 வருஷம், அந்த குழந்தைக்கு 15 வயசு ஆகிற வரைக்கும் 200 ரூபாய்க்குள்ளே அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் நேம் ஆட் பண்ணிட்டேன், ஆட் பண்ண நேமை நம்ம ஆட் பண்ணிட்டேன், ஆட் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடுச்சு, அதை நான் கரெக்ஷன் பார்க்கணும், இல்லை டவுன்லோட் பண்ணணும், நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பேபியோட நேமில் ஒரு எழுத்து 2 எழுத்து மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கெசட்டட் ஆஃபீஸ், அதாவது குழந்தை பிறந்து 1 இயருக்குள்ளே நீங்கள் நேம் கரெக்ஷன் செய்கிறீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு கெசட்டட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போயிட்டு கரெக்ஷன் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லேயும் போய்ட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை
1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு, 2 இயர் 3 இயர் 20 இயர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு, ஆனால் நேம் கரெக்ஷன் பண்ணணும், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சென்னை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் கெசட்டட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளே ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ இது ஓகே, அதாவது அப்பா நேம் தப்பாக இருக்குது அப்படின்னாலும் சேம் ப்ராசஸ் தான், அம்மா நேம் தப்பாக இருக்கானாலும் சேம் ப்ராசஸ் தான். நான் நேமே மாற்றணும் அப்படின்னா அதுவும் செஞ்சுக்கலாம். முழுக்க முழுக்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஆஃப்லைன் ப்ராசஸ் தான். ஆன்லைன் ப்ராசஸ் பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. இல்லை நான் ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஆஃப்லைன் ப்ராசஸ் மட்டும்தான். ஃபுல் நேமே மாற்றணுன்னா நீங்கள் என்ன ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு என்ன நேம் மாற்றணுமோ அதை கிளியராக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பேரண்ட்ஸ் ஆதார் கார்டு, பேரண்ட்ஸு ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு அதை எடுத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற, அதாவது பிஃபோர் 1 இயர், குழந்த பிறந்து பிஃபோர் 1 இயருக்குள்ளன்னா டிஸ்ட்ரிக்டில் இருக்க கெசட்டட் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் இப்போ எனக்கு வந்து நேம் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவே இல்லை நான் என்னால் வந்து 1 இயர் தாண்டிடுச்சு அப்படின்னா சென்னையில் இருக்கிற கெசட்டட் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ளே நேம் சேஞ்ச் ஆகிடும். ஓகே மக்களே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் போட ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. வணக்கம் மக்களே, நன்றி.